நிச்சயமா போயே ஆகணும். போதுகிறே. இல்ல இல்ல தயவு செஞ்சு இப்ப வேணாம். ஒரு நூல் தொங்கல் தான் வஸ்திரத்தோட ஓரந்தா ஒரே தடவை தொட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க, நாளைக்கு முயற்சி பண்ணுங்க. இல்ல தயவு பண்ணுங்க, ஒரு நிமிஷம் தான். வேண்டாம். இல்லைங்க. கொஞ்சம் இங்க பாருங்க. சொல்லுங்க. துவைக்க வேண்டிய துணிகள் எதுவும் உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட இல்ல. நானே துவைச்சுக்கிறேன். அதை செய்ய தான் தண்ணி எடுக்க போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? கேட்டதுக்கு நன்றி. நியாயமான விலை தான் வாங்குவேன். துணிகளையும் புதுசு மாதிரி திரும்ப தருவேன். நானும் அதை நம்புறேன். நீங்க என் கூட வர விரும்புறீங்களா? நான் ஒத்து போற ஆளா இருக்க மாட்டேன். நீங்க அப்படி சொல்றது சுவாரஸ்யமா இருக்கு. அவங்கள பத்தி அவங்களுக்கே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் என்ன மாதிரி வித்தியாசமானவங்கன்னு சொல்றீங்களா? இல்ல அருமையானவங்கன்னு சொல்றேன். உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நான் இந்த ஊரே இல்லை. எங்க இருந்து வரீங்க? சிசேரியா பிலிப்பி. இந்த வாளிகளை எடுத்துட்டு கிணத்தடிக்கு போறீங்களா? இருக்கிற தொட்டி உடஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அங்க போறது உங்களுக்கு பிடிக்காது. நேத்தி கடும் வெயில்ல மக்கள் பல மணி நேரம் காத்துட்டு இருக்கிறத பார்த்தேன். நமக்கு வேற என்ன வழி இருக்கா? ஊருக்கு வடக்கே ஒரு ரகசிய நீரூற்று இருக்குன்னு எனக்கு தெரியும். அங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா? நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். வாங்க. இது செஞ்சதுக்கு நன்றி. உங்க பேர் எனக்கு தெரியாதா? என் பேர் ஈடன். வெரோனிகா. இதை பத்தி நீங்க சொன்னது உதவியா இருக்கா? நிறைய பேர் இதை ரகசியமா வச்சிருப்பாங்க. ரகசியம் பிடிக்காது. எல்லார்கிட்டயும் ரகசியங்கள் இருக்கும். இப்படி சொன்னதுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. என் வாழ்க்கையில நிறைய நடந்துட்டு இருக்கா. எனக்கு புரியுது. இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்க கணவருக்கு கப்பர்நகம் பிடிச்சிருக்கா? எனக்கு கல்யாணம் ஆகல. அப்படியா? ஆனா நீங்க எவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வரீங்க? என்ன கதை? நான் எதிர்பார்த்ததை விட வேகமா கொண்டு வந்து உறுதியாகவும் சுத்தமாகவும் கொண்டு வந்திருக்கேன். அசுத்தம். நீ ஒரு வஞ்சகி. மன்னிக்கணும், இது உங்களுக்கு புரியாது. இப்ப நான் சூரியன் மறைகிற வரைக்கும் தீட்டு உள்ளனா மாறிட்டேன். நிச்சயமா அது உங்களுக்கு கடினமா இருக்கும்னு எனக்கு தெரியும். போங்க இருந்து. நீ இந்த தெருவிலேயே இல்ல, இங்க மத்தியிலேயே இருக்க கூடாது. அவமானம். சாரா, நான் சாயந்தரம் திரும்பி வரேன். நான் போய் கடல்ல குளிக்கணும். ஷலோம் வெரோனிகா. சிசேரியா பிலிப்பில இருந்து நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? மலை பிரசங்கத்தோட போதகரை பத்தி கேட்க வந்தேன். ஓ நிச்சயமா. நீங்க அங்க இருந்தீங்களா? ஆமா ஆமா, நாங்க இருந்தேன். நீங்க கேட்டது எதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சதா? அதுக்கப்புறம் நிறைய நடந்துச்சா? கடினமான பயணமா இருந்திருக்கணும் உங்களோடதான். என்ன? அதான் எனக்கு தெரியல. உங்க கால். என்னோட கை கால்கள் நல்லதா இருக்கு. நீங்க எவ்வளவு நாளா? 12 வருஷம். அதாவது நாட்கள் இல்ல, வருஷங்கள். 12? அது எப்படி சாத்தியம்?
இது அரிய வகை நோய். நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க? இது என்ன பலவீனமாக்குது. இதனாலதான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க. எனக்கு யாருமே இல்லை. பல வருஷமா பெத்தவங்களை பார்க்கல. என்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. நீங்க தூரமா இருக்கிறது நல்லது. நீங்க இதை தொட்டா சடங்கு ரீதியா சுத்தமா இருப்பீங்க. அப்புறம் 7 நாட்களுக்கு உங்க கணவரை தொட முடியாது. என்னோட நோய்க்கு மருந்தே இல்லை. என் பணம்லாம் வைத்தியத்துக்கு செலவாயிடுச்சு. அவங்களால இது இன்னும் மோசமாதான் ஆச்சு. நம்பிக்கையும் போயிடுச்சு. நம்பிக்கை இல்லாம என்ன செய்ய போறீங்க? எல்லா நம்பிக்கையும் இழக்கல. வைத்தியர்களால இதை குணப்படுத்த முடியாது. அண்ணா, நான் இது வரைக்கும் ஏதாவது முயற்சி பண்ணாத ஒண்ணு இருக்கலாம். ஆனா இயேசு அவங்களுக்கு என்ன செஞ்சாருன்னு பார்த்தல. வேணா அதை தொடாத. எனக்கு தெரியும் தெரியும். இன்னும் காயம் இருக்கு. இறந்துட்டாளா? நீங்க யாரு? உங்களுக்கு என்னாச்சு? யாராவது காயப்படுத்தினாங்களா? இல்ல, எனக்கு அடிபடல. உனக்கு வைத்தியர் உதவி தேவை. உனக்கு மயக்க வர மாதிரி இருக்கா? தெளிவா பார்க்க முடியுதா? நீங்க எனக்கு உதவி பண்ண வேண்டாம். நான் போய் வைத்தியர் அழைச்சிட்டு வரேன். வேணாம் வேண்டாம். பணத்தை வைத்தியர்கிட்ட வீணாக்க விரும்பல. கதையோ ஒருவேளை அவர் உதவலாம். ஆனா அவர் இன்னும் பொதுமக்களை சந்திக்க ஆரம்பிக்கலையே. நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நாங்க ஒரு ரபியை பின்தொடர்றவங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் அவர். ஒரு வித்தியாசமான வைத்தியர் அவர். வேண்டாம். வித்தியாசமான மருத்துவர்கள் நிலைமை மோசமாக்கிடுறாங்க. இவ அதை விரும்பல. இப்போ அது பாதுகாப்பா இல்லாம இருக்கலாம். மன்னிச்சிருங்க. சமாதானம். இருங்க. உங்களோட அந்த ரபி சிறப்பு வாய்ந்தவர் நான் சொன்னீங்க. ரொம்பவே. பெத்தஸ்தா குலத்துல ஒரு முடக்கவாத மனிதனை குணப்படுத்தினாரே. நிறைய பேர் குணப்படுத்தியிருக்காரு. உங்களுக்கு அவர் தெரியுமா? நாங்க அவரை பின்தொடர்றவங்க. அவர் இப்ப எங்க இருக்காரு? நான் சுத்தமாகற வரைக்கும் அவர்கிட்ட பேச மாட்டேன். நிச்சயமா அவங்க சொல்ற மாதிரி ஒரு பரிசுத்தமான மனிதரா இருந்தா நான் அவரோட நேரத்தை வீணடிக்கல. அவரோட ஆடையை தொட்டா போதும். அது ஒரு மூட நம்பிக்கை. மத்த புனிதமான நபர்களுக்கானதா இருக்கலாம். நான் மத்த புனித நபர்களை பத்தி பேசல. நான் அவரை பத்தி தான் பேசுறேன். அவரு என்ன செய்வாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட பிரசங்கத்தை நான் பார்த்திருக்கேன். நான் அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் வஸ்திரத்தை பத்தி சொல்றேன். எனக்கு புரியுது. என்னால ஜெபாலயத்துக்கு போக முடியாது. என் அப்பா என்ன ஒதுக்கிட்டாரு. எனக்கு நீ யாருமே இல்ல. நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அவரை சந்திக்க இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு உதவி பண்ண தேடுறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாம் பின்னாடி போறீங்களா? நாங்க அவசரமா போகணும். கொஞ்சம் வழி விடுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாம் நகர்றீங்களா? தள்ளி போங்க. சின்ன யாக்கோபு, எழுந்திருங்க.
எல்லாருமே இங்க இருக்கீங்களா? எப்படி அடிச்சிட்டு போறாங்க? கொஞ்சம் தள்ளி போங்க. ஏன் இப்படி பண்றீங்க? அவசரப்படாதீங்க, தள்ளி போங்க. ஐயோ, கொஞ்சம் தள்ளுங்களேன். என்ன நடக்குது? அது சீமனோட வீடு. போயாகணும். திரும்பி வருவாரு. அவர் திரும்பி வருவாரு. எங்கள் ரபிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது உங்க ரபி. நீங்க எங்கே இருங்க. எங்க ரபிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வாக்கு கொடுக்கிறேன். அவர் திரும்ப வருவாரு. பின்னாடி போங்க. எல்லாரும் பின்னாடி போங்க. கொஞ்சம் தள்ளுங்க. போதகரே, போதகரே, எங்க ரபி முக்கியமான விஷயமா போயே ஆகணும். போதகரே. இல்ல இல்ல, தயவு செஞ்சு இப்ப வேணாம், இப்ப வேணாம். ஒரு நூல் தொங்கல் தான், ஒரு நூல் தொங்கல் தான். வஸ்திரத்தோட ஓரந்தா ஒரே திரும்ப தொட்டுக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. தள்ளாம இருங்களேன். சொல்றது கேளுங்க. கொஞ்சம் தள்ளாதீங்க. நாங்க எப்படி வர்றது? மறுபடியும் அவர் திரும்ப வருவாரு. கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்க. நாங்க அவசரமா போயிட்டு இருக்கோம். வஸ்திரத்தில் ஓரந்தா ஒரு தடவை தொட்டுக்கிறேன். ஒரு நூல் தான், ஒரு நூல் தான், ஒரு நூல் தான். இன்னும் கொஞ்சம். அந்த நீயா? எனக்கு உன்னை தெரியும். அவரை விட்டு தள்ளி போ. கொஞ்சம் சும்மா இருங்க. ரவி யூசுப், ரவி யூசுப். இந்த பொண்ணுக்கு ரத்தப்போக்கு இருக்கு. அவ அசுத்தமா இருக்கா. நாம இவ்வளவு இங்க கொஞ்சம் இருந்து கொஞ்சம் கருணை காட்டுங்க. நான் அவரை கண்டிப்பா தொட மாட்டேன். உதவி பண்றோம், ஆனா இப்ப முடியாது. மன்னிச்சிருங்க. நாளைக்கு முயற்சி பண்ணுங்க. இல்ல இல்ல, தயவு பண்ணுங்க. ஒரு நிமிஷம் தான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்லைங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என் வஸ்திரத்தை தொட்டது யார்? எல்லாரும் பின்னாடி போங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன். என் வஸ்திரத்தை தொட்டது யார்? இவ்வளவு மக்கள் உங்களை சூழ்ந்து நெருங்கி இருக்காங்க, இதுல தொட்டது யாருன்னு கேக்குறீங்க? எல்லாரும் தொட்டிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் என்ன தொட்டது தெரியும். என்கிட்ட இருந்து வல்லமை வெளியேறினதை உணர்ந்தேன். என்ன தொட்டது யாரா இருந்தாலும் என் முன்னாடி வாங்க. போதகரே, அது நான் தான். உங்க வஸ்திரத்தோட ஓரத்தை மட்டும் தான் தொட்டேன். வெறும் ஓரத்தை. நீங்க அசுத்தமாகல. ஏன் ஆடைய தொட்ட? என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை கேட்டிருக்கணும். அண்ணா, நீங்க என்ன தொட்டு இருந்தா அது சடங்கு ரீதியா அசுத்தமாக்கிடும் உங்களை. நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். 12 வருஷமா நோயால பாதிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு ரத்தப்போக்கு இருந்தது. அது யாராலையும் நிறுத்த முடியல. ஆனா உங்க ஆடையோட ஒரு ஓரத்தை மட்டும் தொட்டா போதும்னு நம்பினேன். நான் நினைச்சது சரிதான், நான் நினைச்சது சரிதான். உங்களுக்கு நன்றி. என்னால குணப்படுத்த முடியும் யார் சொன்னா? அந்த குளத்துல இருந்த ஒரு மனிதர் சொன்னாரு. அவர் சொன்னது சரிதான். ரத்தப்போக்கு நின்னுடுச்சு. என் மகளே, நான் இனி யாருக்கும் மகள் இல்ல. நிமிர்ந்து பாரு. ஆமா, என் மகள் தான். மகளே, உன்னை குணப்படுத்தினது என்னோட ஆடை இல்ல. ஆனா நான் உடனே அதை உணர்ந்தேன். எனக்கு தெரியும், ஆனா இதனால இல்ல.
அது நடந்தது உன்னோட விசுவாசத்தால். போதகரே, அவளுக்கு இவ்வளவு நாளா ரத்தப்போக்கு இருந்திருக்கு. நாங்க அவளை கூட்டிட்டு அவ போய் சுத்தமா இருக்கா. இன்னைக்கு உன் மூலமா இருக்க சந்தோஷம். எனக்கு தெரியும் மகளே, இவ்வளவு காலமா நீ போராடி இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ ரொம்பவே களைச்சு போயிருப்ப. இப்ப சமாதானத்தோட போ. உன்னோட விசுவாசம் உன்னை குணமாக்கிடுச்சு. நான் இங்க அதிக நேரம் இருக்க விருப்பம் தான். ஆனா போக வேண்டிய வேலை எனக்கு இருக்கு. உன்னை போலவே இன்னொருத்தருக்கும் விசுவாசம் இருக்கு. ஆனா நாம ஒருத்தர் சந்திச்சதுல மகிழ்ச்சி அடைகிறேன்.